ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் சொல்ல போகிறேன். அதுக்கான இன்ட்ரடக்ஷன் தான் இப்போது வீடியோவில் காமிச்சிட்ருக்கேன். நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு சோஷியல் சர்வீஸ் டீம் ஆரம்பிச்சிருக்கோம். அதில் உங்களுக்கும் ஜாயின் பண்ணணும்னு ஆசை இருந்தால் கீழே மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க, காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம், ஃபேஸ்புக் ஐடியும் கொடுத்துருக்கோம். அப்படி இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் வெப்சைட் லிங்க் இருக்கும், நீங்கள் அப்படியும் சேர்ந்து ஜாயின் பண்ணலாம். நம்ம நாட்டில் இப்போது நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்ருக்காங்க. நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப் நம்ம பண்ணுறதுக்கு தான் நாங்கள் இந்த சர்வீஸ் ஆரம்பிச்சிருக்கோம். நீங்களும் உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் நம்ம டீம் மூலமா நம்ம பண்ணலாம். அதுக்காக தான் இதை ஆரம்பிச்சிருக்கோம். கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். நம்ம டீம் மூலமா நிறைய பேருக்கு நம்ம ஹெல்ப் பண்ணலாம். இப்போ பாருங்கள், இந்த பிக்சர்ஸில் பாருங்கள், இந்த மாதிரி கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் நம்ம நாட்டில் இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப் நம்ம எவ்வளோ பண்ணுறோமோ, நம்ம ஹியூமனிட்டியை ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் மாதிரி இது. நம்ம பண்ணுவோன்னு நான் நம்புகிறேன். ஒரு டீமாக, அது பெரிய டீமாக ஃபார்ம் ஆகி நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப் எல்லாருக்கும் பண்ணலாம். இப்போ நம்ம டீமில் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஹவு டு ஜாயின் இன் திஸ் சர்வீஸ். ஃபஸ்ட்டு நான் என்னோடய கூகுள் அக்கௌண்ட்டில் சைன்இன் பண்ணிக்கிறேன். கூகுள் அக்கௌண்ட் போனீங்கன்னா உங்கள் கூகுள் அக்கௌண்ட் போட்டுட்டு உங்களோட பாஸ்வேர்ட் நேம் கேட்கும், கூகுள் அக்கௌண்ட் நேம் கேட்கும். அதை கொடுத்துட்டு நீங்கள் சைன்இன் பண்ணி உள்ளே போயிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபார்மோட பேஜ் வந்துடும். ஃபார்ம் பேஜ் வந்த உடனே என்ன பண்ணுறீங்கன்னா, இமெயில் ஐடி தான் ஃபஸ்ட்டு கேட்டிருப்பாங்க. உங்கள் இமெயில் ஐடி நீங்கள் சேர ஆசைப்படுறீங்களோ உங்களோட இமெயில் ஐடி போடுங்க. அந்த கரெக்டாக இமெயில் ஐடி போடுங்க. ஏன்னா இதுனா உங்களுக்கு இமெயில் ஐடி இதில் தான் மெசேஜ் வரும். அதனால் இமெயில் ஐடி கரெக்டாக கொடுத்துடுங்க. இமெயில் ஐடி கொடுத்த பிறகு உங்கள் நேம் கரெக்டாக கொடுத்துடுங்க. கொடுத்துட்டு டேட் ஆஃப் பர்த், உங்கள் டேட் ஆஃப் பர்த், டேட்டு, மந்த்து, இயர் ஒழுங்காக கொடுத்துடுங்க. உங்களுக்கு ஃபோன் வெர்ஷனும் இருக்குது, டெஸ்க்டாப் வெர்ஷனும் இருக்குது. நீங்கள் ரெண்டுத்தில் எப்படி பண்ணுறீங்களோ அப்படி பார்த்து பண்ணிக்கோங்க. அப்புறம் ஜெண்டர் என்னன்னு கொடுத்துருங்க. உங்கள் ஃபோன் நம்பர் காண்டாக்ட் பண்ணுறதுக்காக உங்கள் ஃபோன் நம்பர் கரெக்டாக கொடுத்துருங்க. அட்ரஸும் கரெக்டாக கொடுத்துருங்க. அப்புறம் டிஸ்ட்ரிக்ட் என்னவோ கொடுத்துட்டு சப்மிட் பண்ணிடுங்க.